ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்வீட் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருந்தால் இந்த மாதிரி டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்காக நான் 1 கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இதுலயே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் சுத்தமான நாட்டு சக்கரை சேர்க்கிறேன், அதனால டைரக்டாவே ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க வெல்லம் சேர்க்கிற மாதிரி இருந்தா தண்ணியில லைட்டா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் போல இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. நம்ம நார்மலா வீட்ல இட்லி ஊத்துற மாவு தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இட்லி மாவுக்கு பதிலா தோசை மாவு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா புளிக்காத மாவா சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்பம் சாப்பிடும் போது புளிப்பா இருக்கும். இப்போ 1 கப் போல இட்லி மாவையும் சேர்த்துட்டேன். இதோடவே 2 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம பணியார மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்ப இன்னும் ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளவுதான். நல்லா மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்க சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பணியாரம் நம்ம கடிச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு அங்கங்க தேங்காய் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்மளோட பணியார மாவு பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், நம்மளோட பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊத்தி எடுத்துக்கலாங்க. இப்ப அடுப்புல பணியாரக்கல் வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்திருக்கேன். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவு ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்ப மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் பணியாரம் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா கரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். திருப்பி விட்டுக்கலாம். மெதுவா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாங்க. நல்லா 2 சைடுமே பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் பணியாரக்கல்ல ஊத்தி இருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம் ஆயில்ல. ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்தி நீங்க டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். பணியாரம் நல்லா இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கிட்டேங்க. நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான கோதுமை மாவு பணியாரம் ரொம்பவே சிம்பிளா ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு இருந்தா டக்குன்னு கோதுமை மாவு வச்சு கடகடன் இந்த மாதிரி பணியாரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவ்வளவுதான், நல்ல சூப்பர் டேஸ்டியான கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.